கேரம் போர்டு ரொம்ப நாளா கேட்பேன், நான் இன்னும் வாங்கி கொடுத்ததே இல்லை. கேரம் போர்டா? ஏன் வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க. யாரு? நான் வார சம்பளம் தான் வாங்குறேன். வாரம் 4000 ரூபா சம்பளம் வாங்குறேன். மாசம் வாடகை 4000 ரூபா வாடகை கொடுக்குறேன். இது போய் இதர செலவு இருக்கு, படிப்பு செலவு இருக்கு. இவங்க கேட்கறது ஒன்று ஆரம்பத்தில் வாங்கி கொடுத்தா சார் இருந்தேன். ஊடல கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால இப்போ படிப்புக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுத்தா சார் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன். இன்னும் 2 பொம்பளை பிள்ளை சார். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, 6th ஸ்டாண்டர்ட் படிக்குது, இப்போ 7th போறாங்க அடுத்து. இப்போ இந்த கடன் பிரச்சனை வந்ததுலேருந்து இப்போ பிள்ளைங்களை படிப்புக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் படிக்க வச்சுட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து எனக்கு உடம்பு முடியாமனாலும் சரி, எங்கேயாச்சும் ஒரு கடனை வாங்கி அந்த இடத்துல பிள்ளைங்களை ஏதாச்சும் பொருள் சாப்பிட்ற பொருள் இருந்தாலும் கடனை வாங்கி தான் சரி ஏதாச்சும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது விளையாட்டு பொருள் கேட்காத வாங்கி கொடுக்காத ஒரு கஷ்டம் தான் சார் எனக்கு என்றைக்குமே இருந்து. இன்ன வரையும் அதுதான் சார் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஒரு குழந்தை ஆசைப்பட்டதை கேட்டோடனே வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை அன்னைக்கு மட்டும்தான் அழுவும். ஆனா அதை வாங்கி கொடுக்க முடியலன்னு அவங்க அம்மா அப்பா காலம் பூரா அழுதுட்டு இருப்பாங்க.